புதுச்சேரியில் மாத தவணை செலுத்தாத வாடிக்கையாளரை அடித்து கை விரல்களை முறித்த பைனான்ஸ் கம்பெனி ஊழியர். புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்திய பரபரப்பு சம்பவம். புதுச்சேரி வில்லியனூர் உத்தரவாகினிப்பேட்டை சேர்ந்தவர் மாஸ்கோ. இவர் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிட்டவர். இவரது மனைவி பரமேஸ்வரி. இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு புதுச்சேரி எட்விடாஸ் என்ற தனியார் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் 60,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்த கடனை அவர் மாதந்தோறும் 3,000 ரூபாய் தவணை என்று சுமார் 2 வருடங்கள் வட்டியுடன் சேர்த்து கடனையும் செலுத்தி வந்துள்ளார். மீதமுள்ள 3,000 ரூபாயை செலுத்த வேண்டியிருந்துள்ளது. இன்று ஃபைனான்ஸ் கம்பெனி ஊழியர் இளம்பிரியன் என்பவர் பரமேஸ்வரி வீட்டிற்கு சென்று மீதமுள்ள 3,000 ரூபாய் பாக்கி தொகையை கேட்டுள்ளார். தன்னிடம் தற்பொழுது பணம் இல்லை, 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள், செலுத்தி விடுகிறேன் என்று வாடிக்கையாளரான பரமேஸ்வரி கேட்டதாக தெரிகின்றது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த ஃபைனான்ஸ் நிறுவனர் ஊழியர் இளம்பிரியன் மகேஸ்வரியை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அசிங்கப்படுத்தியதாகவும் தெரிகின்றது. இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான அவர் தான் எம்எல்ஏ மற்றும் முதல்வரிடம் புகார் தெரிவிக்க உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அப்பொழுது ஃபைனான்ஸ் ஊழியர் எம்எல்ஏ சிஎம் யார்கிட்ட வேணும்னாலும் போய் சொல்லு, என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று பேசியுள்ளார். இதனை வீடியோவாக பதிவு செய்த பரமேஸ்வரி தான் அசிங்கப்பட்டது குறித்து தனது கணவரான மாஸ்கோவுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக வீட்டிற்கு வந்த அவர் ஃபைனான்ஸ் ஊழியரை தட்டி கேட்டுள்ளார். அப்பொழுது ஃபைனான்ஸ் ஊழியர் சரமாரியாக தாக்கியதில் மாஸ்கோவின் கை விரல்கள் முறிந்துள்ளது. மேலும் வயிறு உள்ளிட்ட உடம்பிலும் பலத்த காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து வில்லியனூர் அரசு மருத்துவமனை சென்று சிகிச்சை பெற்றுக்கொண்ட அவர் வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் ஒன்றையும் அளித்துள்ளார். இது குறித்து அவர்கள் கண்ணீர் மல்க கூறும்பொழுது 60,000 ரூபாய் கடனுக்காக வட்டியும் முதலுமாக செலுத்தி வந்துள்ளோம். மீதி உள்ள 3,000 ரூபாய் செலுத்த வேண்டியுள்ளது. இதனை செலுத்துவதற்கு 2 நாட்கள் அவகாசம் கேட்ட நிலையில் அதனை தர மறுத்து தனது மனைவியை அசிங்கப்படுத்தியதுடன் தன்னையும் அடித்து கை விரலை முறித்துள்ளார் என்று அவர் கண்ணீர் மல்க தெரிவித்துள்ளார். மேலும் ஃபைனான்ஸ் நிறுவனத்தில் வாங்கிய கடனுக்காக மாத தவணை செலுத்த அவகாசம் கேட்ட வாடிக்கையாளரை அடித்து கை விரல்களை ஒடித்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் வாடிக்கையாளரான பரமேஸ்வரியிடம் ஃபைனான்ஸ் நிறுவனர் பேசும் வீடியோ தற்பொழுது இணையதளத்தில் வைரலாகி வருகின்றது. கம்ப்ளைண்ட் பண்ணுவான்னு சொன்னதுக்கு, நீ எந்த எம்எல்ஏ வேணாலும் போய் எந்த சிஎம் வேணாலும் போன்ட்டு அவன் சொன்னான். அந்த வீடியோ கூட எங்ககிட்ட ஆதாரம் எடுத்து இப்போ என் கையை அடித்து என் விரல நொறுங்கிடுச்சு, என்னை அட்மிஷன் பண்ணி சொல்லிக்கிறாங்க. ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணுமா, என்னை வயிற்றுல அடித்து ஸ்கேன் பண்ண சொல்லிக்கிறாங்க. என்னை வந்து இப்போ உணர்ச்சியே இல்லை இப்போ இந்த இடத்துல. இப்போ இந்த கைக்கு வந்து விரலை உடஞ்சி என்னை ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. இந்தமாரி ரவுடித்தனம் பண்ணுறாங்க. இந்தமாரி முதலமைச்சர்கிட்ட வேணா சொல்ல, சிஎம்கிட்ட சொல்ல, எம்எல்ஏட்ட சொல்லுன்ட்டு அவன் சொல்கிறான். அப்போதான் 3,000 ரூபாய் கட்டணும் சார். நான் இவ்வளோ நாளாக நான் கட்டின வேண்டேன் சார். இந்த வாட்டி என்னால் முடியல. இந்த மாசம் தான் சார் கட்டணும். அதுக்கு போய் எக்குடாஸ் எல்லாம் ரவுடி மாரி வளர்க்குறாங்க சார். எக்குடாஸில் இருக்கிற அத்தனை பேருமே ரவுடியாக வந்து தான் சார் வந்து அடிக்கிறாங்க. இந்த மாரி அடித்து எங்களை இது பண்ணிக்கிறாங்க. இப்போ என் கைக்கு ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. பெட்டில் அட்மிட் போட்டாங்க. மாஸ்கோ, நான் வந்து நடந்து முடிந்த பாராளுமன்ற எம்பி தேர்தலுக்கு போட்டியிட்டேன். ஒரு வேட்பாளராக இருந்தேன். எனக்கே இந்த நிலைமை. இந்தமாரி என்னை வந்து எக்குடஸ் கம்பெனிக்காரங்க வந்து அடித்து போட்டு என்னை ஆப்ரேஷன் பண்ண சொல்லிக்கிறாங்க. என் விரலுக்கு ஆப்ரேஷன் பண்ண